வார்த்தைக்கு செல்வோம். கடந்த பல வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் கடந்த பல வாரங்களாக செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த வாரத்திலே 6ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நாம் பார்த்தோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாரும் சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை நிச்சயமாகவே தொடரும். பாருங்க, இந்த வசனம் ஆங்கிலத்திலே எப்படி வருகிறது என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது? Surely goodness and mercy shall follow me all the days of my life. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை தொடரும். பாருங்க, தமிழ்ல இந்த 2 வார்த்தையும் விடுபட்டிருக்கிறது. நிச்சயமாகவே என்கிற அந்த வார்த்தையும் மாத்திரம் என்கிற அந்த வார்த்தையும் விடுபட்டிருக்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே இந்த 2 வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூல பாஷையிலிருந்து சரியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை தொடரும் என்று வருகிறது. எனவே பாருங்க, இந்த நன்மை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் போன வாரத்திலே நாம் பார்த்தோம். சரி, இன்றைக்கும் இந்த 6ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். அநேக சத்தியங்கள் இந்த 6ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலே இருக்கிறது. வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாருங்க, இங்கே சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறான். கவனிங்களே, இங்கே தமிழில் கிருபை என்று வருகிறது, நன்மையும் கிருபையும் என்று வருகிறது. ஆனால் ஆங்கிலத்திலே எப்படி வருகிறது என்று சொன்னால் குட்னஸ் அண்ட் மெர்சி என்று வருகிறது. அதாவது நன்மையும் இரக்கமும் என்று வருகிறது. எப்படி வருகிறது? நன்மையும் இரக்கமும் என்று வருகிறது. அது மட்டுமல்ல, மெர்சி என்பதற்கு இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் கைண்ட்னஸ். கைண்ட்னஸ் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கைண்ட்னஸ் என்று சொன்னால் இரக்கம், தயவு, பரிவு, அன்பு என்றெல்லாம் இதற்கு அர்த்தமாகிறது. தமிழிலே நன்மையும் கிருபையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலேயோ நன்மையும் இரக்கமும் என்று வருகிறது. அதாவது தயவு, பரிவு, அன்பு என்றெல்லாம் இப்படி என்ன செய்கிறது? வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த மெர்சி என்பதற்கு கிரேக்க மொழியில் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒருவனுடைய உணர்வுக்குள்ளாக நுழைந்து அவனுடைய காரியங்களை பார்ப்பது, இதுதான் மெர்சியாகும். அவனுக்குள்ளாக இருந்து அவனுடைய சைடுல இருந்து அவனுடைய பிரச்சனைகளை பார்ப்பது, அவன் பார்க்கிற வண்ணமாக அதை பார்ப்பது, அவனுக்கு உதவி செய்வது, இதுதான் மெர்சியாகும். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இந்த மெர்சி என்பதற்கு கிரேக்க மொழியிலே என்ன அர்த்தம் என்று சொன்னால்,
ஒருவனுடைய உணர்வுக்குள்ளாக நுழைந்து அவனுடைய காரியங்களை பார்ப்பது. இதுதான் மெர்சியாகும். அவனுக்குள்ளாக இருந்து அவனுடைய சைடுல இருந்து அவனுடைய பிரச்சனையை பார்ப்பது, அவன் பார்க்கிற வண்ணமாக அதை பார்ப்பது, அவனுக்கு உதவி செய்வது. இதுதான் மெர்சி என்று மெர்சி என்பதற்கு அர்த்தமாகும். இப்ப எல்லாரும் ஆழமாக கவனிங்க. நான் கேட்கிறேன், நம்முடைய பிரச்சனைகளை நமக்குள்ளாக இருந்து நாம் பார்க்கிற வண்ணமாக பார்த்து நமக்கு உதவி செய்கிறவர் யார்? சத்தத்தை காணோம், கவனிங்க. மறுபடியும் இந்த கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நம்முடைய பிரச்சனைகளை நமக்குள்ளாக இருந்து நாம் பார்க்கிற வண்ணமாக பார்த்து நமக்கு உதவி செய்கிறது யார்? யார் என்று சொன்னால் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து. யார்? மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து. கவனிங்க, இவர் வானத்தை விட்டு இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்தார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமிக்கு வந்தார். வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். 7, 8 வாசிக்கிறேன். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். என்ன சாயலானார்? மனுஷ சாயலானார். யாரு? இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலானார். இப்ப வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும், யாரு? இயேசு கிறிஸ்து, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக ஆனார். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நாம் வாசித்தோம். இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டார், மனுஷனாக மாறினார், மனுஷ அவதாரம் எடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக ஆனார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக ஆனார். நமக்கு என்ன இருக்குது? நமக்கு மாம்சமோ இரத்தமோ இருக்குது. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக ஆனார். எனவே மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் கஷ்டமும் இவருக்கு நன்றாக தெரியும். யாருக்கு? யாருக்கு? மனுஷனாகிய இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் இவர் தேவனாக பரலோகத்திலே உட்கார்ந்து கொண்டு இப்படி அங்கிருந்து பார்க்கிறவர் கிடையாது. இப்படி அவர் நம்ம என்ன செய்யறதில்ல, பார்க்கிறது கிடையாது. இவர் மனிதனாக கீழே இறங்கி வந்து நம்மிலே ஒருவராக ஆனார். நம்மை போல இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து மனிதனாக வாழ்ந்தார். இவர் நம்முடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு சராசரி மனிதனாக இருந்து நம்முடைய இடத்திலிருந்து நம்முடைய தேவைகளை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆகையால் தான் இவரை ஆட்டுக்குட்டியானவர் என்று சத்திய வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து யார்? ஆட்டுக்குட்டியானவர். நல்லா கவனிங்க, அவர் மேய்ப்பர் மாத்திரம் கிடையாது, நம்மை மேய்த்து செல்கிற மேய்ப்பன் மாத்திரம் கிடையாது, அவர் ஆட்டுக்குட்டியானவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவர் தேவன் தான். ஆனால் அவர் மனிதனாக என்ன செய்தார்? பூமிக்கு வந்தார். நம்மை போல ஒரு மனிதனாக மாறினார். எனவே பாருங்க, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டம், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய வழிகள் அவருக்கு நல்லா என்ன செய்யும்? தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்னா அவர் மனுஷனாக என்ன செஞ்சார்? இந்த பூமியில நம்மை போல ஒரு சராசரி மனுஷனாக இந்த பூமியிலே வாழ்ந்தார். எனவே நம்முடைய கஷ்டம், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டங்கள் இவைகள் நன்றாக அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆகையால் தான் இவரை ஆட்டுக்குட்டியானவர் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிய, இயேசு கிறிஸ்து மெய்ப்பராக இருக்கிறார். மெய்ப்பராக மட்டுமல்ல, அவர் ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிறார். நல்லா கவனிய, ஆடை மேய்க்கிறது அது ஒரு பக்கத்தில் இருக்குது. ஆனா ஆட்டுக்குட்டியாவே மாறி ஆட்டுக்குட்டியினுடைய கஷ்டம், வேதனை, வலிய உணர்றது வேற. எத்தனை விளங்குச்சு? ஆட்டுக்குட்டிய மேய்க்கிறது ஒரு பக்கம் மேய்க்கணும் கண்டிப்பா.
ஆனா இன்னொரு பக்கத்துல ஆட்டுக்குட்டியாகவே மாறி ஆட்டுக்குட்டியை போலவே வாழ்ந்து ஆட்டுக்குட்டியை போலவே நடந்து ஆட்டுக்குட்டியை போலவே ஆட்டுக்குட்டிக்கு உண்டாகிற அந்த எல்லா கஷ்டம் வேதனை வலிகள் அதை உணர்றது வேற. கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய மேய்ப்பர் மட்டுமல்ல, அவர் இந்த பூமியில மனிதனாக நம்மை போல செய்தார், வந்தார். எனவே பாரு, நம்மை போல வாழ்ந்து அவர் இருந்தபடினாலே நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய வலிகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஆமென். வாசிப்போம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் நன்றாக கவனிங்கள். ஆனபடியால் இவர் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதுமில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. யார் மேய்த்து? ஆட்டுக்குட்டியானவரே. நல்லா கவனிங்க, மேய்ப்பர் ஒரு பக்கத்தில் மேய்க்கிறாரு, அது உண்மைதான். ஆனா ஆட்டுக்குட்டியாகவே மாறி ஆட்டுக்குட்டியை போல இருந்து அப்படி மேய்க்கிறது என்பது அது இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு காரியம். எனவே பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்து மெய்ப்பராகவும் ஆட்டுக்குட்டியானவராகவும் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பரலோகத்திலே பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மனிதனாகிய கிறிஸ்து. அவர் மனிதனாக வீற்றிருக்கிறார். அவர் பூரணமானவர். அவர் நம்முடைய பிரதிநிதி. யாருடைய பிரதிநிதி? நம்முடைய பிரதிநிதி. நம்முடைய பிரதிநிதியாக ஒரு மனுஷன் அங்கே என்ன செய்திருக்கிறார்? உட்கார்ந்திருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள் அவருக்கு நன்றாக தெரியும். நம்முடைய பிரச்சனைகளை அறிந்தவராய் அவர் அங்கே என்ன செய்திருக்கிறார்? வீற்றிருக்கிறார். இதைத்தான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே இங்கே காட்சியாக கண்டு அதை விவரித்து சொல்லுகிறான் அப்போஸ்தலனாகிய யோவான். அது மட்டுமல்ல, இந்த ஷெப்பர்ட் என்ற வார்த்தை எதிலிருந்து வருகிறது என்று சொன்னால், இந்த ஷெப்பர்ட் என்ற வார்த்தை டு ஃபீட் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. எனவே மேய்ப்பன் என்றால் போதிப்பவர், ஊட்டுகிறவர் என்று அர்த்தமாகும். அது மட்டுமல்ல, போதிப்பது என்றால் ஏதோ சரீர தேவைகளை மட்டுமல்ல, சரீரத்தின் தேவைகளை மட்டும் சந்திப்பவர் கிடையாது. எல்லா தேவைகளையும் அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். எத்தனை தேவைகளை? எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை, நம்முடைய குடும்ப தேவைகளை, நம்முடைய ஆத்தும தேவைகளை, எல்லா தேவைகளையும் அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். அதுதான் மெய்ப்பன் என்பதற்கு சரியான அர்த்தமாகும். மெய்ப்பன் என்றால் என்ன அர்த்தம்? டு ஃபீட், ஊட்டுறது. என்னதுங்க? சாப்பாடை ஊட்டி விடுறது, பாலை ஊட்டி விடுறது மெய்ப்பன் என்பதற்கு. எனவே பாருங்க, நம்முடைய மெய்ப்பர் என்ன பண்ணுகிறார்? நம்மை போஷிக்கிறார், நம்மை ஊட்டி விடுகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்ற மாத்திரத்திலே ஏதோ நம்முடைய சரீரத்தின் தேவைகளை மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய தேவைகள், நம்முடைய குடும்ப தேவைகள், நம்முடைய மனதுக்குரிய தேவைகள், எல்லா தேவைகளும் என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிறார். எல்லா காரணங்களை வைத்து சொல்லுவோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நிச்சயமாகவே என்னை தொடரும். என்னுடைய மேய்ப்பர் அவர் மனிதனாக இருக்கிறபடியால் என் தேவைகள் அவருக்கு நன்றாக தெரியும். அவர் என்னுடைய தனிப்பட்ட தேவைகளை சந்திக்கிறார், என் குடும்ப தேவைகளை சந்திக்கிறார்,
என் சரீர தேவைகளை சந்திக்கிறார். இதற்காகத்தான் அவர் அங்கே பரலோகத்திலே மனுஷனாக என்னுடைய பிரதிநிதியாக வீற்றிருக்கிறார். ஆமென். நம்முடைய பிரதிநிதியாக அங்க மனுஷனாக வீற்றிருக்கிறார். ஆமென். சரி, இப்ப இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த நன்மையும் கிருபையும் தொடரும் என்பது இன்னொரு அர்த்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. போன வாரத்திலே ஒரு சில அர்த்தங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் முக்கியமான அர்த்தத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த நன்மையும் கிருபையும் தொடரும் என்பது இன்னொரு அர்த்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஆடுகளை நன்றாக வளர்த்து பாதுகாத்து பராமரித்தால் இந்த ஆடுகள் என்ன பண்ணுமா? இந்த ஆடுகள் நிலத்திற்கு ஏராளம் நன்மைகளை விளைவிக்குமாம். மற்ற மிருகங்களை விட இந்த ஆடுகள் அதிகமான நன்மைகளை இந்த வயலுக்கு என்ன செய்கிறதா? உண்டாக்குகிறதா. சரி, என்ன நன்மைகளை இந்த ஆடுகள் நிலத்துக்கு வயலுக்கு உண்டாக்குகிறது? என்ன நன்மைகளை உண்டாக்குகிறது என்று சொன்னால், ஒன்று, ஏராளம் ஆடுகளை வைத்து மேய்த்தால் காடுகள் போல இருக்கக்கூடிய இடங்கள் கூட பார்க்கு மாதிரி ஆயிருமா? எத்தனை விளங்குச்சு? நிறைய அடர்த்திய செடி கிட்டி அது இதெல்லாம் கண்டதெல்லாம் வளர்ந்து கிடந்து ஒரு மாதிரியா இருக்கும். நிறைய ஆடுகளை கொண்டு போய் அந்த மேய விட்ட எப்படி ஆயிரும்? எல்லாம் கிளீன் ஆயிரும், ரொம்ப அழகா மாறிடும், பார்க்கு மாதிரி ஆயிரும். இரண்டாவதாக என்னவென்று சொன்னால், இந்த ஆட்டின் மூலமாக அந்த நிலத்துக்கு நல்ல ஒரு உரம் கிடைக்கிறது. நல்ல ஒரு உரம் கிடைக்கிறது, தரமான ஒரு உரம் கிடைக்கிறது. மற்ற மிருகங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய உரத்தை விட இந்த உரம் தரத்திலே சிறந்ததாக இருக்கிறது. இதை மேய்ப்பர்களும் விவசாயிகளும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். எனவேதான் பாருங்க, நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏராளம் ஆடுகளை வைத்து வளர்க்கிறவர்களை அணுகி போய் அவங்ககிட்ட கேட்பாங்க, அப்பா உங்க ஆடை கொண்டு வந்து எங்க வயல்ல என்ன செய்ய தங்க வை. கிடையாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கிடையாடு சுத்தியில் வலையை கட்டியிருப்பாங்க. ஒரு 100 ஆடு 150 ஆடு என்ன செய்யும்? அங்க வந்து டெய்லியும் தங்கும். ஒரு மாசத்துக்கு இவ்வளவு கூலின்னு கொடுத்துருவாங்க. இவ்வளவு கூலின்னு கொடுத்துருவாங்க. சுத்தியில் வலை அடைச்சிருப்பாங்க, குச்சியில ஊண்டிருப்பாங்க. அந்த மேய்ப்பர் அங்க தூங்குறதுக்கு ஒரு கட்டில் இருக்கும், ஒரு கேட்டு மாதிரி வேற போட்டிருப்பாங்க. பகல்ல மேய போயிடும், இரவு நேரத்தில் வந்து என்ன செய்யாங்க? அந்த வயல்ல தங்கும். கவனிங்க, இந்த ஆடுகள் பலவிதமான இடங்களுக்கு போய் பலவிதமான செடிகள்லாம் சாப்பிடுது. நல்ல சத்துக்கள், நல்ல தாது பொருட்கள் நிறைந்த நல்ல செடிகள்லாம் சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு வந்து இரவு நேரத்தில் என்ன செய்தாங்க? அங்க தூங்கும் பொழுது அதனுடைய சாணம், அதனுடைய புழுக்கைகள் என்ன செய்யறது? அந்த நிலத்துக்கு, அந்த வயலுக்கு நல்ல ஒரு தரமான சிறந்த ஒரு உணவாக, ஒரு உரமாக என்ன செய்கிறது? அந்த நிலத்துக்கு கிடைக்கிறது. எனவே பாருங்க, இந்த ஆடுகளுடைய சாணம், ஆடுகளுடைய புழுக்கைகள் அந்த வயலுக்கு நல்ல உரமாக இருக்கிறது. இதை பாருங்க, நீங்களே அறிந்திருப்பீர்கள், அநேகர் பார்த்திருப்பீர்கள். எனவே பாருங்க, இந்த ஆடுகள் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், இந்த ஆடுகள் நன்மையை வைத்துவிட்டு போகிறது. நன்மையை வைத்துவிட்டு போகிறது. அது மட்டுமல்ல, கவனிங்க, இந்த ஆடுகள் என்ன பண்ணுமா? உறங்குவதற்கு, தூங்குவதற்கு மேடான உயரமான இடத்தை தெரிந்து கொண்டு அங்கேதான் போய் உறங்குமா, அங்கேதான் போய் படுத்துக் கொள்ளுமா. கவனிங்களே, இந்த மேடான இடங்களிலே தான் இந்த உரம் கொஞ்சம் குறைவா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா செடியில எதுவுமே இருக்காது. மலைப்பாங்கான இடத்துல பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பாறையான இடத்துல பாத்தீங்கன்னா அங்க செடியில ரொம்ப இருக்காது. கீழே தான் நல்ல செடி என்ன செய்யும்? இருக்கும். கவனிங்களே, இந்த மேடான இடங்களிலே இந்த உரங்கள் கொஞ்சமாக குறைவாக இருக்கும். எனவே பாருங்க, இந்த ஆடுகள் இந்த தாழ்வான இடத்திலே இருக்கக்கூடிய உணவுகளை, தாவரங்களை சாப்பிட்டு விட்டு உயரமான இடத்துல போய் என்ன செய்கிறது? படுத்துக் கொள்ளுகிறது. அப்படி படுத்துக் கொள்ளுகிற வேளையிலே என்ன ஆகிறது என்று சொன்னால், தாழ்வான இடத்திலே இருக்கக்கூடிய சத்துக்கள் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது.
எனவேதான் பாருங்க, மேடான உயரமான இடங்களில் எல்லாம் அங்கே அற்புதமாக செடிகள் என்ன செய்கிறது, வளர்ந்து வருகிறது. அருமையான இடமாக அது மாறிவிடுகிறது. அது நன்றான இடமாக என்ன செய்கிறது, மாறிவிடுகிறது. இதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான். நன்மையும் கிருபையும் ஆட்டுக்கு உரத்தின் வடிவிலே தொடர்ந்து செல்கிறது. ஆட்டுக்கு உரத்தின் வடிவிலே தொடர்ந்து செல்கிறது. எனவே இந்த ஆடுகள் நன்மையை இந்த உலகத்துக்கு வைத்து விட்டு போகிறது. இந்த ஆடுகள் என்ன வச்சுட்டு போகுது, நன்மையை வைத்து விட்டு போகிறது. நன்மையை இந்த உலகத்துக்கு வைத்து விட்டு செல்கிறது. கவனிங்க, இதை போலத்தான் தேவனுடைய ஆடுகளாகிய நம்மாலேயும் இந்த உலகம் பயனடைகிறது. இந்த உலகம் வாழ்வடைகிறது. இந்த உலகம் சிறப்படைகிறது. இந்த உலகம் மாற்றப்படுகிறது. தேவனுடைய ஆடுகளாகிய நம்மாலே இந்த உலகம் என்ன செய்யப்படுகிறது, செழிப்படைகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. சீர்கெட்டு கிடக்கிற இந்த உலகம், சீரழிந்து போய் கிடக்கிற இந்த உலகம், அழகு கெட்டு போய் கிடக்கிற இந்த உலகம் என்ன செய்கிறது, சீரடைகிறது, அழகு பெறுகிறது. கவனிங்க, ஆடுகள் எப்படி நிலத்திற்கு பயன்படுகிற விதத்திலே நடந்து கொள்கிறதோ, இதை போலவே ஒரு தேவனுடைய பிள்ளை நன்றாக பராமரிக்கப்பட்டு தேவனுடைய நன்மைகளை பெற்று அனுபவித்து பிறகு தேவனிடத்திலே செல்லுகிற வேளையிலே அவர்கள் வெறுமையாக செல்லுகிறது கிடையாது. அவர்கள் நன்மையையும் கிருபையையும் இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறார்கள், வைத்துவிட்டு செல்லுகிறார்கள். பல நன்மைகளை, நன்மையான காரியங்களை அவர்கள் வைத்துவிட்டு செல்லுகிறார்கள். ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று இல்லாமல் அவர்கள் ஏராளமான நன்மைகளை என்ன செய்கிறார்கள், வைத்துவிட்டு போகிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் போன பிறகும் கூட நன்மையும் கிருபையும் இந்த பூமியிலே பெருகிக் கொண்டே இருக்கிறது. நன்மையும் கிருபையும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. கவனிங்க, எப்படி என்று சொன்னால் இவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், நல்ல கவனிங்க, இவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்கள் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் மூலமாக தொடப்பட்டவர்கள், இவர்கள் மூலமாக சந்திக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில இருந்து கொண்டு நன்மையையும் கிருபையையும் பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இவங்க ஆண்டவர்கிட்ட போயிடுறாங்க, நன்மை கிருபை வச்சுட்டு. இவங்க போன பிறகு நன்மை கிருபை இந்த பூமியில பெருகிறது. எப்படி என்று சொன்னால் இவர்கள் மூலமாக சந்திக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் மூலமாக நன்மை கிருபை இந்த பூமியில என்ன செய்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது. கவனிங்க, உண்மையாகவே நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை விளங்குது? உண்மையாக பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் என்ன செய்ய வேண்டும், நாம் வாழ வேண்டும். எத்தனை பேர் இதை வந்து விசுவாசிக்கிறீங்க? ஆமே, ஏதோ சும்மா வாழ்ந்தோம், சும்மா போய் சேர்ந்தோம், அப்படி கிடையாது. சும்மா ஏதோ வாழ்ந்தங்க, ஏதோ போனாங்க, அப்படி கிடையாது. நம் மூலமாக நன்மையும் கிருபையும் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும், பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். எனவே நமக்கு பிறகு இந்த உலகத்திற்கு நன்மையும் கிருபையும் நாம் வைத்து செல்ல வேண்டும். எத்தனை வச்சு அப்படி வச்சுட்டு போறீங்க? நன்மையும் கிருபையும் இந்த பூமிக்கு நீங்க என்ன செய்யணும், வச்சுட்டு போகணும். ஆனா பாருங்க, அநேக கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடியே ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போனது கிடையாது. ஒன்றையும் எதையாவது வச்சுட்டு போவாங்க, எதையாவது என்ன செய்யுங்க, எதையாவது வச்சுட்டு போங்க, எதை வேண்டாம் வச்சுட்டு போயிடாதீங்க. நன்மையும் கிருபையும் வச்சுட்டு போங்க. நன்மையும் கிருபையையும் பின் சந்ததியார்களுக்கு வச்சுட்டு போங்க. உங்க மூலமாக சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்கள், அவர்கள் மூலமாக நன்மையும் கிருபையும் இந்த பூமியிலே பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் மூலமா சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்கள், ஏன் மூலமாக ஆதாயப்படுத்தப்பட்ட ஆத்துமாக்கள், அவர்கள் மூலமாக நன்மையும் கிருபையும் இந்த பூமியிலே பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கவனிங்க, வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆமென்.
ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் பெருகுகிற விதத்திலே வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? நன்மையும் கிருபையும் பெருகுகிற விதத்திலே வாழ வேண்டும். எத்தனை பேர் இந்த விதத்துல வாழ போறீங்க? நன்மையும் கிருபையும் பெருகிற விதத்துல வாழ போறீங்க. ஆமென். சில ஆளுக்கு பாருங்க, இந்த உலகத்துல அவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவர்களால நன்மையும் கிருபை என்ன செய்யாது? பெருகாது. அவர்களால அக்கிரமம் தான் பெருகும். இந்த பூமியில அவர்களால இந்த பூமியில அக்கிரமம் தான் பெருகும், பாவம் தான் பெருகும், தீமைகள் தான் பெருகும், அசுத்தங்கள் தான் அவர்கள் மூலமா பெருகும், சண்டையும் கலவரமும் தான் இந்த பூமியில என்ன செய்யும்? அவர்களாலே பெருகும். சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வர்றாயா என்ன கலவரம் உண்டாக போது தெரியல. பாத்திருக்கீங்களா? ஐயோ அந்த பொம்பளை வருது, என்ன கலவரம் உண்டாக போது, என்ன சண்டை உண்டாக போது, என்ன நார போது தெருவு. பாத்திருக்கீங்களா? கவனிங்க, ஒரு நாளும் நம் மூலமாக இவைகள் பெருக கூடாது. விளங்கணும் சொல்லுங்க. ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம் மூலமாக நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய தெருக்களிலே, நம்முடைய கிராமங்களிலே, நாம் வசிக்கிற ஊர்களிலே பெருகக்கூடாது. நாம் வாழுகிற ஊர்களிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே நன்மையும் கிருபையும் நம் மூலமாக பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நம் மூலமாக நன்மையும் கிருபையும் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். சொல்லணும் அவங்க எல்லாம், ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க இந்த ஊர்ல, இந்த கிராமத்துல, இந்த பட்டணத்துல, இந்த இடத்துல குடியிருந்தாங்கயா, அவங்கனால இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், அவங்கனாலதான் நல்லா இருக்கிறோம், அவங்கனால அந்த ஊரே நல்லா இருக்குது. இன்னைக்கு அவங்க மாத்திரம் அன்னைக்கு வந்து ஆண்டவரை பத்தி எங்களுக்கு சொல்லலைனா, ஆண்டவரை பத்தி எங்களுக்கு அறிவிக்கலைனா, இன்னைக்கு எங்க குடும்பம் எப்படி ஆயிருந்திருக்கும்? ஒண்ணுமா பெருந்திருக்குமே. யோசித்து பாருங்க. நன்மையும் கிருபை என்ன செய்கிறது? நம் மூலமாக இந்த பூமியிலே பெருகிக் கொண்டே இருக்கிறது. நம் மூலமாக நன்மை கிருபை என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியிலே பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அது மட்டுமல்ல, கவனிங்க, அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களும் அனுபவிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க? இருக்க போறீங்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களும் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த விதத்திலே வாழ வேண்டும். எனவேதான் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே சொன்னார். வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்படி இருப்பாய்? சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதமாய் இருப்பாய். யாருக்கு? இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு, இந்த உலகத்தின் மக்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இங்க இருக்கிற யாருமே தொல்லையா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. யாரும் தொல்லையா இருக்கீங்களா? உங்க ஊருக்கு, உங்க கிராமத்துல உங்க மூலமா தொல்லை வருதா? உங்க மூலமா பிரச்சனை வருதா? உங்க மூலமா கலவரம் வருதா? உங்க மூலமா சண்டை வருதா? யோசித்து பாருங்க. நீங்கள் இந்த ஊருக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆமென். சில ஆட்கள் பாருங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவர்களாலே இந்த உலகத்துக்கு பாரமே தவிர ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, ஏன்டா அந்த பூமிக்கு நீ பாரமா இருக்கிற? ஏன்டா அந்த பூமிக்கு நீ பாரமா இருக்கிற? கவனிங்க, ஒரு நாளும் இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு நாம் பாரமான செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றேன், ஒரு நாளும் நம்முடைய குடும்பத்துக்கு நாம் பாரமா இருக்கக்கூடாது. சத்தமாமன்னு சொல்லுங்க. நம்மாலே நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் செழிக்க வேண்டும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பெத்த தகப்பன் தாயும் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, நீ இந்த வீட்டில் இருக்கிறதுனால இந்த வீடு நல்லா இருக்குது. ஆமென். நீ இந்த வீட்டில் இருக்கிறதுனால இந்த வீடு நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு பெத்த தகப்பன் தாய் என்ன செய்யணும்? சொல்லணும். ஏன்டா இந்த வீட்டில் இருக்கிற நீ அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் சொல்றேன், அதை போல ஒரு துக்ககரமான ஒரு செய்தி, ஒரு வார்த்தை வேற எதுவுமே இருக்காதுங்க. பெத்த தகப்பன் தாயே வந்து ஏன்டா நீ பாரமா இருக்கிற, ஏன்டா தொல்லை கொடுக்குற, ஏன்டா பிரச்சனை பண்ற, ஏன்டா குடும்பத்துல முன்னி இப்படி சண்டைலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதை போல ஒரு மோசமான ஒரு ரிப்போர்ட் வேற இருக்கவே இருக்காது. பாருங்க, நல்ல கவனி. கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
உனக்கு மாத்திரமல்ல, உன்னுடைய குடும்பத்துக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய புருஷனுக்கு, உன்னுடைய மனைவிக்கு, உன்னுடைய தகப்பன் தாய்க்கு, உன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு, உன் சந்ததிக்கு, உன்னுடைய ஊருக்கு, உன்னுடைய கிராமத்துக்கு, உன்னுடைய பட்டணத்துக்கு, இந்த தமிழ் மாநிலத்துக்கு, இந்த இந்திய தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பட்டணத்துக்கு, என்னுடைய கிராமத்துக்கு, என்னுடைய தேசத்துக்கு, என்னுடைய மாநிலத்துக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். ஆமென். ஆசீர்வாதமாய் இருக்கு. எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க? ஒருவேளை தொல்லையா இருந்தீங்கன்னா மாறிடுங்க. ஒருவேளை உங்க மூலமா தொல்லை வருதா, மாறிடுங்க. உங்க மூலமா உங்க குடும்பத்துக்கோ, உங்க பட்டணத்துக்கோ, உங்க தேசத்துக்கோ, உங்க கிராமத்துக்கோ, உங்க ஊருக்கு எந்த ஒரு கலவரம் செய்யக்கூடாது, வரக்கூடாது. தீமை வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது. ஆமென். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு நாளும் நாம் இந்த உலகத்துக்கு பாரமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நன்மையும் கிருபையையும் நாம் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய வேண்டும், வைத்துவிட்டு போக வேண்டும். நம் மூலமாக இந்த தேசத்திலே, இந்த பட்டணத்திலே நன்மையும் கிருபையும் பெருக வேண்டும். அதை வாஞ்சிக்கணும். இது அப்படி உள்ளத்துல வைங்க. இன்னைக்கு என் மூலமா இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல நன்மையும் கிருபையும் பெருகணும். நன்மை கிருபையும் எல்லாம் சொல்லுங்க, என் மூலமாக இந்த தேசத்திலே நன்மையும் கிருபையும் பெருக வேண்டும். அது மட்டுமல்ல, கவனிங்க, கர்த்தர் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கு பாருங்க, இது விளங்காது, இது தெரியாது. கர்த்தர் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அதை என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, கர்த்தர் எதற்காக நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், நாம் மட்டும் நல்லா இருப்பதற்காக மட்டுமல்ல, நாம் மட்டும் செழிப்பாக இருப்பதற்காக மட்டுமல்ல. கர்த்தர் எதற்காக நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால், நாம் மட்டும் நல்லா இருப்பதற்காக மட்டுமா, அல்லது நாம் மட்டும் செழிப்பாக இருப்பதற்காக மட்டுமா? கிடையாது. மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்யறார், ஆசீர்வதிக்கிறார். எதற்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? நம்ம மட்டும் நல்லா இருக்கணும். நான், என் பிள்ளை, என் குட்டி, என் குடும்பம், நான் நல்லா இருந்தா போதும். அடுத்தவங்க எப்படி போனா எனக்கு கவலை கிடையவே. அதுக்கு பேர் தான் சுயநலம். ஒரு நாளும் சுயநலம் உள்ள ஒரு ஆடுகளாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. கர்த்தர் எதற்காக நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், நம் மூலமாக மற்றவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனவே பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஏதோ நாம் மட்டும் நன்றாக இருந்துவிட்டு போவதற்காக மட்டுமல்ல. கர்த்தர் ஒரு சபையை ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஏதோ அந்த சபை மட்டும் நன்றாக இருப்பதற்காக மட்டுமல்ல, அந்த சபையின் மூலமாக உலகமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். ஒரு சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா எதற்காக அந்த சபை ஆசீர்வதிக்கிறாரு? அந்த சபையின் மூலமாக உலகமே செய்யப்படணும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த சபையின் மூலமாக உலகமே நன்மையும் கிருபை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள. நன்மையும் கிருபை அந்த சபை மூலமாக செய்ய வேண்டும், பெருக வேண்டும். கவனிங்க, நம்முடைய சபை இந்த பட்டணத்தில் இருக்கிறது சொன்னால், நான் சொல்லுகிறேன், நம்முடைய சபையின் மூலமாக இந்த பட்டணத்தில் நன்மையும் கிருபையும் பெருக வேண்டும். ஆமென். பெருக வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் இந்த சபை இங்க வச்சிருக்கிறாருங்க. சபை இந்த பூமியில் எதுக்கு இருக்குது, எதுக்குங்க இருக்குது? கர்த்தர் ஏன் சபையை இங்க வச்சிருக்கிறாரு? எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, நம் மூலமாக இந்த பட்டணத்தில் என்ன செய்ய வேண்டும், நன்மையும் கிருபையும் பெருக வேண்டும். நன்மையும் கிருபையும் பெருக. அதை ரிப்பீட்ல பேச போறேன். எதுக்காக சபை இருக்குது இந்த பூமியில, எதுக்காக சபை இந்த பட்டணத்தில் இருக்குது, ஏன் இந்த சபை இங்க இருக்கணும், அதான் எடுத்து உங்களுக்கு போதிக்க போகிறேன். வருகிற 29ஆம் தேதி நடக்கிற அந்த ரிட்ரீட்ல அதான் எடுத்து போதிக்க போகிறேன். எதுக்காக சபை இருக்குது அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம் மூலமாக இந்த உலகம் என்ன செய்யப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனவே இவர்கள் போய் இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எதுக்காக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? இவர்கள் போய் இது செய்யணும்,
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை வழங்கிருச்சு? இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்கிறார்? ஏன் நம்மிடத்திலே கர்த்தர் பணத்தை கொடுக்கிறார்? பத்திரமாக பெட்டிகளை போட்டு பூட்டி வைக்கிறதுக்கா? சத்தத்தை காணோம். கர்த்தர் எதுக்கு பணத்தை நம்மகிட்ட கொடுக்கிறாரு நிறையா? ஒரு சைடு ஒரு கிறிஸ்தவங்க பணமே வேணாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது சுத்த அறிவினம், அது தவறு. ஆனா பணம் நம்மகிட்ட நிறைய இருக்கணும். சரி, பணம் ஏன் நம்மகிட்ட இருக்கு நிறையா? கர்த்தர் ஏன் பணத்தை நம்மகிட்ட நிறைய கொடுக்கிறாரு? பத்திரமா பீரோக்குள்ள போட்டு பூட்டி வைக்கிறதுக்கா? அல்லது மூட்டை கட்டி மூட்டை மலை ஏறி உட்காந்து யாரையும் தொட விட மாட்டேன் நான். யாரையும் நான் தொட விட மாட்டேன். அதுக்கா? அல்லது நம்முடைய வேலைகளை செய்வதற்காக மட்டுமா? என் பிள்ளை, என் பேர பிள்ளை, என் குட்டி, என் காரியத்தை மாத்திரம் செய்யறதுக்கா? அதுக்காக கர்த்தர் பணத்தை தர்றாரு? கவனிங்க, இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு ஏராளம் பணம் தேவை. அதற்காக கர்த்தர் பணத்தை நம்முடைய கையில கொடுக்கிறாரு. ஆமென். எதுக்காக கர்த்தர் பணத்தை நம்முடைய கையில நிறைய கொடுக்கிறாரு? எதுக்காகனா சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நன்மையும் கிருபையும் அடைய வேண்டும். எல்லா குடும்பமும் வாழ்வடைய வேண்டும். சாபத்திலே கிடக்கிற மக்கள், பாவத்திலே கிடக்கிற மக்கள், அக்கிரமத்திலே கிடக்கிற மக்கள், தரித்திரத்திலே கிடக்கிற மக்கள், பிள்ளை சுனியத்தினாலே செய்வினைகளினாலே பாதிக்கப்பட்டு கிடக்கிற அந்த மக்கள் வாழ்வடைய வேண்டும், மீட்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்களும் எழும்ப வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மிடத்தில் ஏராள பணத்தை செய்யறாரு, கொடுக்கிற. ஏதோ நம்ம உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கிறது இல்ல. விளங்கிருச்சு? நல்ல நம்மள சில்லி சிக்கன் புரோட்டா சாப்பிடுறதுக்கா? சாப்பிடுற தப்பு கிடையாது, நல்லா சாப்பிடுங்க. ஆனா மற்றவங்களை மறந்துடாதீங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறத மறந்துடாதீங்க. விளங்குச்சா? சைலண்டா இருக்கிறீங்க எல்லாரும்? இதற்காக தான் ஏராளமான பணத்தை கர்த்தர் செய்யற நமக்கு கொடுக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். யாக்கோபு 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், அதாவது நீங்க ஜெபம் பண்ணியும், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். கவனிங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஏன் அநேகர் தங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக் கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். அநேகர் பாருங்க, ஜெபிக்கிறாங்க, ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? பதிலை பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன் பதிலை பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க என்பதற்காக தான் இதை இங்கே சொல்லுகிறார். ஏன் பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் என்பதை தான் இங்கே விளக்கி சொல்லுகிறார். ஏன் பெற்றுக்கொள்ளவில்லையாம்? அவர்கள் தங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் கேட்பதினாலே தான் அநேகர் பெற்றுக்கொள்வது இல்லை. தங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள். எனவேதான் பாருங்க, ஜெபத்திற்கு பதில் அவர்கள் என்ன செய்யவில்லை? பெற்றுக்கொள்ளவில்லை. கவனிங்க, எனக்கு வேணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என்னுடைய வீடு நிரம்பணும், என்னுடைய பீரோ நிரம்பணும், என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் நிரம்பணும், இப்படித்தான் கேட்கிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கை குறித்து தான் நாம் கரிசனையாக இருக்கிறோமே தவிர, நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை குறித்து தான் நாம் கரிசனையாக இருக்கிறோமே தவிர மற்றவர்களை குறித்து கரிசனை சில வேளைகளிலே நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. எனக்கு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா வந்துடணும், நான் மேல வந்துடணும், நம்முடைய குடும்பத்தை குறித்து தான் கரிசனையாக இருக்கிறோமே தவிர மற்ற குடும்பங்களை குறித்து நாம் கரிசனையா இருக்கிறோமா? ஐயோ, எத்தனை குடும்பம் கெட்டு கிடக்குது, எத்தனை குடும்பம் வாழ்வு இல்லாம கிடக்குது, வாழாம கிடக்குது, எத்தனை குடும்பம் கீழே கிடக்குது, அந்த குடும்பங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டுமே, செழிக்க வேண்டுமே என்று கரிசனை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? அதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமா? இதற்கு விளங்குச்சு? அந்த விதத்தில் கேட்கிறோமா? பாருங்க, இங்கே சொல்லுகிறார், தங்கள் இச்சைகள் நிறைவேறும்படியாக செலவழிக்க வேண்டும் என்று தெளிவா சொல்லி இருக்கிறாரு. தங்கள் இச்சைகள், இன்னைக்கு நான் போகணும், ஹோட்டல்ல உட்கார்ந்து 1000 ரூபாய் நல்ல முழு போட்டுட்டு வரணும், அதுக்கான காசு எனக்கு வேணும்,
அதுக்காக எனக்கு பணம் நிறைய வேணும். டெய்லி நான் போகணும், டெய்லி அந்த ஹோட்டலுக்கு போகணும், இந்த ஹோட்டலுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், 5 ஸ்டாருக்கு போகணும், 3 ஸ்டாருக்கு போகணும், நல்லா KFC ஹோட்டலுக்கு போகணும், நல்லா சாப்பிட்டு வரணும். தப்பு கிடையாது, சாப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனால் வாழ்க்கையில சாப்பிட்டே தான் பணத்தை அழிக்கணும், அதுக்காக பணம் கேட்கறீங்களா? என்ன விளங்குச்சு? வாழ்க்கையில சாப்பிட்டே தீக்கணும், வாழ்க்கையே சாப்பிடுறதுக்கு தான், அதுக்காக எனக்கு பணம் நிறைய வேணும், அதுக்காக கேட்கறீங்களா? அதான் சொல்றாரு, தங்கள் இச்சைகள் நிறைவேறும்படியாக செலவழிக்க வேண்டும் என்று அன்னையர் கட்டடத்தை போய் கேட்கிறாங்களா? அதனாலதான் ஜெபத்துக்கு பதில் வரலையா. கர்த்தாவே, ஏராளம் பணத்தை எனக்கு நீ கொடுப்பீர் என்று சொன்னால் அதை ஒரு நாள் நான் மூட்டை கட்டி வைக்க மாட்டேன். இந்த உலகம் முழுவதும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூளை முடுக்குகள், பட்டி தொட்டிகள், குக்கிராமங்கள், அதுகளுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக என்ற கடைசி படத்தை நான் செலவழிப்பேன் என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன், கர்த்தர் பணத்தை உங்க கையில் கொட்டு வருங்க. இது விளங்கிருச்சுன்னா உங்க வீட்டுல குறைய இருக்காது. ஏன்னா உங்க எண்ணெல்லாம் இதுல இருக்குது. சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நன்மை கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிற மூளை முடுக்குகள், பட்டி தொட்டிகள், குக்கிராமங்கள், நான் போய் காலை படாத இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட நல்லா இருக்கணும், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலை பெற வேண்டும், இந்த ஆண்டவரை ருசி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பி அவ்விதமாக கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும் என்று நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க எல்லையை பெரிதாக்குவாரு, நிறைய கொடுப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? செலவழிப்பீங்க. அப்படி செலவழிக்க நீங்க பட்டியா கிடப்பீங்களா? கர்த்தர் உங்களை விட்டுவாரா? நான் சொல்றேன், உங்க வீட்டுல போதுமானதுக்கும் அதிகமா இருக்கும். உங்க வீட்டுல போதுமானதுக்கும் அதிகமாக இருக்கும். நல்லா கவனிங்க. நீங்க வாங்கி கொடுக்கும் போது நீங்க நல்லா இருக்க மாட்டீங்களா? ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி மொத்தவங்களுக்கு கொடுக்குறோம். இப்ப அந்த பாத்திரத்துல என்ன இருக்காதா? எத்தனை வழங்குச்சு? ஒரு பாத்திரத்துல நிறைய எண்ணெய் ஊற்றி கொடுக்குறீங்க மொத்தவங்களுக்கு, கொடுக்கும்போது அந்த பாத்திரத்துல என்ன இருக்காதா? அதுக்கு போகதான மற்றதுக்கு, அந்த பாத்திரத்துக்கு போகதான மற்றதுக்கு. அதான் நீங்க கவனிக்கணும். நாம் எந்த நோக்கத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம், எந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். ஏதோ நான், என் பிள்ளை, என் குட்டி, என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், நம்ம குடும்பத்தை குறித்து மாத்திரம் கரிசனையா இருக்கிறோமா, நம்ம குடும்பத்தை குறித்து மாத்திரம் அக்கறையா இருக்குமா, நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போதும், எவன் குடும்பம் எக்கெடுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமா? எண்ணி பாருங்கள். இந்த பூமிக்கு நன்மையும் கிருபையும் நாம் வைத்து விட்டு போக வேண்டும். நாம் போன பிறகு கூட இந்த பூமியில நன்மையும் கிருபையும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? எதை நம்ம மட்டும் நல்லா இருக்கிறதுக்கா? இல்ல இல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் யாருக்கு? மற்றவங்களுக்கு, இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு, இந்த உலகத்தின் மக்களுக்கு நன்றாக இருக்க தான் கர்த்தர் செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே கர்த்தர் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பையும் செல்வத்தையும் உண்டாக்குகிறார் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக, இரண்டாவதாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக. இரண்டை மனதில் வைங்க. ஏன் கர்த்தர் நம்மை செழிக்க பண்ணுகிறார்? ஏன் கர்த்தர் நமக்கு செல்வத்தை கொடுக்கிறார்? ஏனென்றால் ஒன்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக, இரண்டாவதாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக. மூட்டை கட்டி வைக்கிறது கிடையாது, மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக, அதன் மூலமாக இந்த உலகம் நன்மையையும் கிருபையையும் அடைவதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வாதமாக ஆக்குகிறார். நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக ஆக்குகிறார். எனவே ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு முதலாவதாக நாம் நன்றாக இருக்க வேண்டும், நாம் செழிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம செழிப்பா இருந்தால் மற்றவங்களை செழிப்பாக்க முடியும். நம்மளே காஞ்சி போய் கிடந்தா எப்படியா மற்றவங்களை செழிப்பாக்க முடியும்? எத்தனை விளங்குச்சு? நம்மளே காஞ்சி போய் கிடந்தா மற்றவங்களை எப்படி செழிப்பாக்க முடியும்? இந்த இடத்துல தான் அநேக கிறிஸ்தவர்கள் தவறி விடுகிறார்கள். எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு ஒண்ணும் வேணாம். ஒருத்தர் சொல்றாரு, அடியனுக்கு ஒண்ணு வேணாம், ஓலை குடிசையும்
ஒன்றதுக்கு ஒரு இடமும் இருந்தா போதும். ஒன்றதுக்கு எவ்வளவு சுயநலம் பார்த்தீங்களா? இவருக்கு என்ன போதுமா? ஓலை குடிசை ஒன்றதுக்கு ஒரு இடமும் இருந்தா போதும். மற்றவங்களை குறித்து எந்த அக்கறையும் கிடையாது. மற்றவங்க நல்லா இருக்கணும் கிடையாது. இவருக்கு ஒரு ஓலை குடிசை உங்களுக்கு போதுங்க. மற்றவங்க ஒருத்தர் சொல்றாரு, அடியனுக்கு 2 சட்டைகள், ஒன்று கொடியில் ஒன்று உடம்பில். என்னத்த சொல்றது? இவங்கெல்லாம் வச்சு என்னத்த பண்றது? நம்ம 2 தொங்க தான், ஒன்று கொடியில் தொங்கிக்கிட்டு இருக்கு, ஒன்று உடம்புல தொங்கிக்கிட்டு இருக்குதான். அது கிழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் கத்துடைய நாம தூசிக்கப்படும். ஏன்னா சட்டை கூட இல்லாத கிறிஸ்தவன், சட்டை கூட இல்லாத கிறிஸ்தவன். கவனிங்க, முதல் நம்ம நல்லா இருக்கணுங்க. எத்தனை நாமே சொல்றீங்க? முதல் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுகமா இருக்கணும், நம்ம செழிப்பா இருக்கணும், நம்ம முதல் நல்ல ட்ரெஸ்ஸை போடணும், நல்ல சாப்பாடை நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். நம்ம நல்லா வரணும். நம்ம நல்லா வர்றத பார்த்தாலே அவனுக்கு விளங்கிடும். நம்மளும் இங்க போனா நம்ம நல்லா இருக்கலாம். நம்மளும் இவங்க போற இடத்துக்கு போனா நல்லா ஆயிரலாம். ஆனா சில ஆட்களை பார்த்தா யாருமே வரவே மாட்டாங்க. சில ஆட்களை பார்த்தா வரவே செத்தாலும் சாவிங்க. நாங்க காதால கேட்டுருக்கோங்க, அப்படி நடக்குது இதெல்லாம். நாங்க செத்தாலும் சாவிமே தவிர அந்த ஆளு போற இடத்துக்கு மட்டும் நான் வரமாட்டேன். ஏன்னா அப்படி இருக்காங்க அவங்க. இவங்க வேற ஒண்ணும் தப்பு செய்யல, வேற ஒண்ணும் பெரிய பாவம்லாம் செய்யல, உட்காந்து சீரட்டு குடிக்கல, கஞ்சா குடிக்கல, தண்ணி அடிக்கல, வேற ஒண்ணும் பெருசாலும் செய்யல, உபச்சாரம் செய்யல, வேசித்தனம்லாம் பண்ணல. இவங்க வாழ வேண்டிய அளவுக்கு வாழல. இவங்க வாழ வேண்டிய அளவுக்கு வாழல. இவங்க சாட்சியா இல்ல, அவங்க ஊருக்குள்ள சாட்சியா இல்ல. அதனால அவங்க மத்தவங்களை பாக்குறாங்க. இந்த ஆளு போற இடத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் என்னைக்குமே வரணும், திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அதுதான் நம்ம தவறு என்று நாம் சொல்லுகிறோம். முதலாவது நம்ம நல்லா இருக்கணுங்க. நம்ம முதலாவது ஆசீர்வாதம் என்ன செய்யணும் இருக்கு. கர்த்தர் என்ன சொன்னார்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. யார முதல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? நம்மை முதலாவது கர்த்தர் செய்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம ஆசீர்வாதமா இருந்தா தானே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். நம்மகிட்ட நிறைய இருந்தா தானே மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். எத்தனை விளங்குச்சு? நம்மகிட்டே ஒண்ணு இல்லாம நம்மள சட்டியை போட்டு சுரண்டிக்கிட்டு இருந்தா மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஆனா நம்ம ஆட்கள் சொல்றாங்க, இங்க சட்டியில ஒண்ணு இல்லையா, கவலைப்படாத, கர்த்தர் பரலோகத்திலே நிறைய தருவார். அங்க நிறைய எதுக்கு தர போறாரு, இங்க தராதவரு? நான் என்ன சொல்றேன்னா, அங்க நிறைய தரவர் இங்க தர மாட்டாரா? அங்க நிறைய தரவரு இங்க நிறைய தர மாட்டாரா? அவர் அங்கேயும் தேவன் தான், இங்கேயும் தேவன் தான். அவர் அங்கேயும் எனக்கு தகப்பன் தான், எனக்கு இங்கேயும் அவர் தகப்பன் தான். அவர் அங்க தருவார்னா நிச்சயமா இங்க தருவாரு, இங்க நிச்சயமா தருவார். பாருங்க, முதலாவது என்ன செய்யணும்? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம செழிப்பா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும், சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியும்? அறிவிக்க முடியும். ஒரு இடத்துல கேள்விப்பட்ட பாருங்க, ஒருத்தர் வந்தாரா பாருங்க, வந்து சொன்னாரா, பாஸ்டர் சர்ச்சுக்கு இடம் பாக்குறீங்களா? நீங்க இடம் பாருங்க பாஸ்டர், அந்த இடத்துக்குரிய முழு அமௌண்ட் நான் செஞ்சுறேன், கொடுத்துறேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. எத்தனை விளங்குச்சு? அவர் பாருங்க சொன்ன மாதிரி ஒரே செக் எழுதி கொடுத்தாரா, நீங்க போய் வாங்கிக்கோங்க பாஸ்டர் இடத்த சர்ச்சுக்கு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. ஒரே ஆளு அவ்வளவு இடம் வாங்குறதுக்கு ஒரே செக் எழுதி கொடுத்துட்டாரு, எழுதி கொடுத்திருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட இடத்துக்கு வரணும். அப்படி வரணுங்க. இங்க எனக்கு பத்தல பாஸ்டர் அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க. நீங்களா அப்படிப்பட்ட இடத்துக்கு வரணும். ஒரே செக் எழுதி கொடுத்து அதை பண்ணி முடிங்க, இதை செஞ்சு முடிங்க, ஆண்டவருக்காக நான் செய்யறேன் அப்படின்னா ஆண்டவர் நாம எப்படி மகிமைப்படும் பாருங்க. முதலாவது நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க செழிப்பா இருக்கணும், நீங்க வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். எல்லாவற்றிலும், ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே, பொருளாதார விஷயத்திலே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன். இப்ப அடுத்த பகுதி என்ன? நாம் நன்றாக இருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? உதவி செய்ய போகிறோம், மற்றவங்களுக்கு நன்மை செய்ய போகிறோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். எனவே பாருங்க, நம்முடைய சந்ததியாருக்கு நன்மையையும் கிருபையையும்
வைத்து விட்டு செல்ல வேண்டும், வைத்து விட்டு போக வேண்டும். எத்தனை அப்படி வச்சுட்டு போறீங்க இனிமேல்? ஒருத்தர் சொன்னாராம், ஒரு நாளைக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாராம், 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டு, அப்பா அப்பா இவ்வளவு வருஷம் ஊழியம் செஞ்சேன், இந்த உலகத்துல ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சேன், ஆனா ஒண்ணுமே உங்களுக்கு நான் சேர்த்து வைக்கல, ஒண்ணே ஒண்ணு நான் வச்சிருக்கிறேன், இந்த பைபிள் அப்படின்னு சொன்னாராம். அவன் என்ன நினைப்பான் பாருங்க, அந்த 3 பிள்ளை என்ன நினைச்சிருப்பாங்க, இதெல்லாம் எதுக்கு இந்த பூமியில வாழ்ந்தேன்னு நினைச்சிருப்பாங்க. ஒண்ணு கூட எங்களுக்கு சேர்த்து வைக்காம, நாங்க தங்கி படுத்து உறங்குறது கூட ஒரு வீடு கூட வைக்காம நீர் அப்படி என்ன ஊழியம் பண்ண நீரு ஆண்டவருக்காக கேட்பனா கேட்க மாட்டாரா? இந்த பைபிள் மட்டும் வச்சுட்டு போறேன்னு சொல்றீரு, இந்த பைபிள் எவ்வளவு காரியம் இருக்குது, அதெல்லாம் உனக்கு விளங்கவே விளங்கலையா? ஆண்டவர் உனக்கு ஒண்ணுமே தரலையா? அப்ப இந்த பைபிளை தூக்குனா நான் எப்படி தான் இருப்பேன்? எத்தனை விளங்குச்சு? நீ தூக்குன பைபிளை நானும் தூக்குனா நாளைக்கு ஏன் என்ன செய்வாங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சில கிறிஸ்தவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பெருமை, நான் ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லை, நான் அந்த பைபிளை மட்டும் வைத்திருக்கிறேன். அவன் ரொம்ப வேதனைப்படுறான் பிள்ளைலாம். ஐயோ எங்க அப்பா இப்படி விட்டுட்டு போயிட்டாருங்க, எங்க அம்மாவை என்னையும் இப்படி ரோட்ல விட்டுட்டு போயிட்டாரு, இந்த மனுஷன் தூங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒரு வேளைக்கு என்னது இல்லை, ஒண்ணு இப்படி விட்டுட்டு போயிட்டாருங்க ஆளு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அனைவரும் யோசிக்கிறாங்க. கவனிங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து விட்டு போகிறான். எதனை வாசித்திருக்கிறீங்க? நீதிமொழிகள் புத்தகத்தை வாசித்திருக்கலாம், நீங்க வாசித்திருப்பீங்க. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு எதை வச்சுட்டு போறானா? சுதந்திரம் வைத்து விட்டு போகிறான். ஆனா அநேக கிறிஸ்தவங்க சொல்றாங்க, அடி நான் ஒன்று வைத்து விட்டு போகவில்லை. பைபிள் ஒழுங்கா வாசிக்கணும். பிள்ளைகளுக்கு எதாவது வச்சுட்டு போங்க, பிள்ளைங்க தங்குறதுக்காக ஒரு வீடை வச்சுட்டு போங்க, பிள்ளைங்க பிழைக்கிறதுக்கு கொஞ்சம் பேங்க்ல பணமா தான் செய்யுங்க, வச்சுட்டு போங்க. அப்பதான் நீங்க கும்பிடுற சாமி அவனு கும்பிடுவான், நீங்க ஆராதிக்கிற கடவுள் அவன் என்ன செய்வான்? ஆராதிப்பான். இல்லைன்னா நீங்க கும்பிடுற கடவுளை ஆராதிக்க திரும்பி கூட பார்க்க மாட்டான். எதாவது வச்சுட்டு போங்க அவனுக்கு. விளங்குச்சு? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். எத்தனை வாசிக்கிறீங்க நீதிமொழிகள்ல? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள், பிதாக்கள் வேற ஒண்ணு நினைச்சாங்க நீங்க பாட்டுக்கு, பிதாக்கள் அப்பான்னு அர்த்தம். வீடும் ஆஸ்தியும் அப்பாக்கள் வைத்து விட்டு போகக்கூடிய சுதந்திரம். நல்ல ஒரு தகப்பன், பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு தகப்பன், தேவனை உண்மையாக நேசிக்கிற ஒரு தகப்பன் என்ன பண்ணிட்டு போவாருன்னா, தான் பிள்ளைகளுக்கு ஏதாவது வச்சுட்டு போவார். தான் பிள்ளைகளுக்கு என் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் போன பிறகு என்ன செய்யணும், எந்த குறைவும் இல்லாம நிம்மதியா என்ன செய்யணும், இருக்கணும். ஐயோ எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டாரு எங்க அப்பா அப்படி என்ன செய்யக்கூடாது, அவன் ஒரு நாள் என்னை சபிக்க கூடாது, ஒரு நாள் என்னை சபிக்க கூடாது. அப்ப ஒரு காரியத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று, முதலாவதாக நாம் நன்றாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம் மூலமாக இந்த உலகம் என்ன செய்யப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நிறைய வந்த உடனே எண்ணங்களை மாறிடக்கூடாது. வெள்ளவன் சொல்லுங்க. நிறைய வந்த உடனே மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது. நிறைய வந்த உடனே இப்ப என்ன பண்ணணும், இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு, கர்த்தருடைய ஊழியம் நடைபெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அள்ளி இறைக்க வேண்டும். எழுதப்பட்டிருக்கிறது, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். யாரு நிறைய கொடுக்கிறானோ அவனுக்கு தான் கர்த்தர் நிறைய கொடுப்பாரு. நான் ஒன்னும் கொடுக்க மாட்டேன், பிடிச்சி தொங்குறவனுக்கு இருக்கிறதும் போயிடும், பிச்சுக்கிட்டு கிட்டாலும் பிச்சுக்கிட்டு போயிடும். கர்த்தருக்குன்னு கொடுக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், கொடுக்கணும். அதுக்காக ஏழைகள் நன்றாக இருக்க வேண்டும், மற்ற குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும், கொடுக்கணும். கொடுக்கும் பொழுதுதான் என்ன செய்யப்படுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. எனவே பாருங்க, நாம் முதலாவதாக நன்றாக இருக்க வேண்டும், நாம் செழிப்பாக இருக்க வேண்டும். பிறகு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பின் சந்ததியாருக்கு நன்மையையும் கிருபையையும் வைத்துவிட்டு சொல்ல வேண்டும். எத்தனை அப்படி சொல்ல போறீங்க இனிமேல்? ஆமே, எல்லாம் எழுந்திருப்போம், ஜெயிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். நன்மையையும் கிருபையையும் இந்த உலகத்துக்கு நாம் வைத்து விட்டு போக வேண்டும். நம் மூலமாக நன்மையும் கிருபை இந்த பூமியில பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். நம் மூலமாய் சந்திக்கப்பட்ட மக்கள், நம் மூலமாய் தொடப்பட்ட மக்கள், நம் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவர்கள் மூலமாக தொடர்ந்து
இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே, இந்த பட்டணத்திலே, இந்த கிராமத்திலே, இந்த ஊர்களிலே நன்மையும் கிருபை என்ன செய்ய வேண்டும்? பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, ஒரு நாளும் நாங்கள் சுயநலமுள்ள ஆட்களாய் வாழக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணுமே. கர்த்தாவே, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்னீரே, இந்த பூமிக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சொன்னார், நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நீங்க இந்த பூமிக்கு உப்பா இருக்கணும், நீங்க இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கணும், நீங்க இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். கர்த்தரை சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்று சொன்னால் இந்த பூமிக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன் ஆண்டவரே, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். நான் என்னுடைய மனைவி, என்னுடைய புருஷன், என்னுடைய பிள்ளை குட்டி நான் இருக்க மாட்டேன், ஒரு ரவுண்டை போட்டு அதுக்குள்ள நிற்க மாட்டேன் ஆண்டவரே. என்னை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று சொன்னால் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு, அநேக இடங்களிலே ஆலயங்கள் கட்டப்படுவதற்கு என்னுடைய ஒவ்வொரு பணத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிற ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே உமக்கு நன்றி. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம் மூலமாக இந்த உலகத்துல ஒரு நாள் தீமை பெருகக்கூடாது, அசுத்தங்கள் பெருகக்கூடாது, சண்டையும் கலவரமும் பெருகக்கூடாது. நம் மூலமாக நன்மையும் கிருபையும் பெருக வேண்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம் மூலமாக ஆசீர்வாதம் பெருக வேண்டும். இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே நன்மையும் கிருபையும் பெருக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட கர்த்தாவே நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், என்னை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். ஒரு நாளும் நான் இச்சித்து நான் என்னத்தையாவது செய்யணும், சுயநலமான காரியத்துக்காக நம்மகிட்ட ஒரு நாள் பணத்தை கேட்க மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தாவே, அநேகர் நல்லா இருக்கணுமே, அநேகர் வாழ்வடைய வேண்டுமே. எத்தனையோ குடும்பம் இந்த ஊர்ல, இந்த பட்டணத்துல கெட்டு போய் கிடக்குதே, அழிஞ்சு போய் கிடக்குதே. அவங்கெல்லாம் நல்லா இருக்கணுமே, அவங்கெல்லாம் எழும்பணுமே, அவங்கெல்லாம் செழிக்கணுமே, அவங்கெல்லாம் மீட்கப்படணுமே, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமே, அந்த குடும்பம் எல்லாம் வாழ்ந்து சுகமா இருக்கணுமே. கர்த்தாவே, நான் ஆசீர்வாதமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொன்னீரே ஆண்டவரே. நான் ஆசீர்வாதமா அந்த பட்டணத்துக்கு, இந்த இந்திய தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. என் மூலமா நன்மை கிருபை இந்த பட்டணத்துல பெருகிக்கொண்டே இருக்கணும், இந்த தேசத்துல பெருகிக்கொண்டே இருக்கணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை நிச்சயமாகவே தொடரும் சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை உறுதிப்படுத்துவீராக. அது மாத்திரமல்ல, எங்கள் மூலமாக இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே கர்த்தாவின் நன்மையும் கிருபையும் பெருக வேண்டுமே. கர்த்தாவே அவிதமாய் செய்தபடியா ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு சொன்னீர் ஆண்டவரே. நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் சொன்னீர் ஆண்டவரே. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த பட்டணத்துக்கு உப்பா இருக்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க, இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. சுயநலங்கள் மனதை விட்டு பிடுங்கி வெளியே எரியப்படுவதாக இயேசு நாமத்தினாலே. தன்னலங்கள் பிடுங்கி எரியப்படுவதாக கர்த்தாவே. ஓ தேவன், இந்த பட்டணம், இந்த தேசம் வாழ்ந்து நன்றாக இருக்க வேண்டுமே, சுகமா இருக்க வேண்டுமே. ஒரு நாளும் இந்த தேசத்துக்கு, இந்த கர்த்தாவே, இந்த பட்டணத்துக்கு நான் பாரமாய் இருக்கக்கூடாதே. எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் பாரமாய் இருக்கக்கூடாதே கர்த்தாவே. எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். எங்கள் பட்டணத்துக்கு, எங்கள் மாநிலத்துக்கு, எங்கள் தேசத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமே கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவிதமாய் கர்த்தாவை மாற்றி உபயோகப்படுத்துகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக
குறைவுகள் எல்லாம் நிறைவாவதாக. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த வார்த்தையாவை நீர் உறுதிப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சபாகாலங்களிலும் இருப்பதாக.